യുദ്ധം അവസാനിക്കും. നേതാക്കൾ കൈകുലുക്കി പിരിയും. ആ വൃദ്ധ തന്റെ മകന് വേണ്ടി കാത്തിരിക്കും. ആ പെൺകുട്ടി തൻ പ്രിയமான ഭർത്താവ് വേണ്ടി കാത്തിരിക്കും. ആ കുട്ടികൾ ധീരനായ അച്ഛന് വേണ്ടി കാത്തിരിക്കും. എന്റെ മൺ, എന്റെ മാതൃഭൂമി വിറ്റതാരാണെന്ന് ഞാൻ അറിയില്ല. പക്ഷേ അതിന് വില കൊടുത്തതാരെന്ന് എനിക്കറിയാം. This is the truth with wars. We don't know who sell our homeland, but we know who paid the price. And when such homicide, such genocide is happening in Gaza, it's not only the Israel, but every country, every human being who's silent about it is also a part of it. இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு மயிர் கிடையாது. காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோட அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறதை எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடந்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுக்கு எல்லாம் வந்து புதுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் பேல் அப்படியே நின்னுட்டாங்க.